அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜியோகிராஃபி 500 சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம 51 கொஸ்டின்லேருந்து பார்க்க போகிறோம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த பாபர் ஜோன். பாபர் ஜோனை பற்றி கேட்டிருக்காங்க. இது நார்த்தன் பிளைன்ஸ். பாபர் ஜோன்னா என்ன நமக்கு தெரியும், பாபர், தராய். ஸோ இதெல்லாம் பார்த்துருப்போம். இது என்ன அப்படிங்கிறத நம்ம கடந்த கிளாஸ்லேயே கொஸ்டின்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். திஸ் ரீஜன் ஹேஸ் லக்ஸரியஸ் growth ஆஃப் நேச்சுரல் வெஜிடேஷன் அண்ட் ஹவுசஸ் அ வேரிட் வைல்ட் லைஃப்ன்றாங்க. ஸோ பாருங்க, இந்த பாபர்னா என்ன, இப்போ நதி வருது அப்படின்னா நதியோடைய ஓரமாக இருக்கக்கூடிய அந்த மணல்கள் தான் அந்த சாயில் தான் பாபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லக்ஸூரியஸ் growth இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து ரிவர் டிசப்பியர் அண்டர் கிரவுண்ட் இன் திஸ் ரீஜியன் டியூ டு கோர்ஸ் அலுவியம் அப்படின்றாங்க. ஸோ அது என்ன சொல்றாங்க, இப்போ நதியானது சில செடிமெண்ட்ஸை அடிச்சுட்டு வரும். ஸோ இந்த செடிமெண்ட்ஸ் ஆனது அடிச்சுட்டு வரும்போது அதோடைய வெலாசிட்டி குறைய என்ன ஆகும், அது கொண்டு வந்த செடிமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே பிளேஸ் பண்ணிடும். ஸோ இதுதான் பாபர் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் பார்ப்பீங்க, இந்த நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வரும்போது சிவாலிக் ரேஞ்சிலேருந்து வரக்கூடிய இடங்களில் 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் இந்த ரேடியஸில் ஸோ இந்த பாபர் ஆனது இருக்கும். இது லக்ஸரியஸ் growth-ஆக இருக்கும். ஸோ இடத்துல ரிவர் டிசப்பியர் ஆகும். ஏன் டிசப்பியர் ஆகுது, ஏன்னா அதோட ஓட்டம் வெலாசிட்டி ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இங்கே ஸ்லோவாக தான் இதுக்கு பிறகு அந்த ரிவர் ஆனது டிசப்பியர் ஆகிடுது. ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது இன்கரெக்ட் கேட்குறாங்க, ரெண்டுமே இன்கரெக்ட் கிடையாது. நெய்தர் 1 and not 2. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 52, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த மெகாலியன் பிளாட்டியூ பற்றி கேட்டிருக்காங்க. மெகாலியன் பிளாட்டியூனா என்ன? ஸோ மெகாலியன் பிளாட்டியூ ஒரு பெனிசுலர் பிளாட்டியூடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் வெர்ஷன் தான் இந்த மெகாலியன் பிளாட்டியூ அப்படிங்கிறது. ஸோ மெகாலியன் பிளாட்டியூ ஆனது இப்படி மேலே நமக்கு தெரியும், இந்த இந்தியாவே நார்த் சைடு நோக்கி தான் மூவ் ஆகிடுறது. அதனால தான் இமயமலைகள்லாம் உருவாச்சு சொல்லணும் இல்லையா. அதே போல் இந்த பெனிசுலர் பிளாட்டியூ ஆனது ஈஸ்ட் சைடு நோக்கி போகும்போது இங்கே இருக்கக்கூடியது அது ஸ்பிட் ஆகி போனது, அதாவது டெக்கன் பிளாட்டிலிருந்து பிரிஞ்சு போனது தான் மெகாலியன் பிளாட்டியூ அப்படிங்கிறது. ஸோ இங்கே ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும், ஒரு பள்ளம் மாதிரி கிரியேட்டாக இருக்கும். இந்த பள்ளமானது இந்த கங்கை நதியாலும் பிரம்மபுத்திரா நதியாலும் கொண்டு வரப்பட்ட அந்த செடிமெண்ட்ஸ்னால இந்த பள்ளம் மூடி இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ நம்மளுக்கு பள்ளம் இல்லாத மாதிரி தெரியுது. ஸோ இதான் மெகாலியன் பிளாட்டியூ பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னன்னு பார்ப்போமா, ஈஸ்டர்ன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் இந்தியன் பெனிசுலர் பிளாட்டியூ. கரெக்டா, இதோடைய பெனிசுலர் பிளாட்டியூடைய ஒரு ஈஸ்டர்ன் எக்ஸ்டென்ஷன் தான் மெகாலியன் பிளாட்டியூ. திஸ் பிளாட்டியூ இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் மெயின் டெக்கன் பிளாட்டியூ பை அ மால்டா கேப். மேலே சொன்னோம் இல்லையா, ஒரு சின்ன கேப் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மால்டா கேப் இந்த ஸ்டேட்யூ கரெக்ட் தான். இட் இஸ் ரிச் இன் டெபாசிட்ஸ் ஆஃப் நேச்சுரல் கேஸ் அண்ட் க்ரூட் ஆயில் சொல்றாங்க. இந்த இடத்துல நேச்சுரல் கேஸும் க்ரூட் ஆயிலும் இருக்குன்னு சொல்றாங்க. இது தவறு. அசாம்ல தான் நேச்சுரல் கேஸும் க்ரூட் ஆயிலும் இருக்கும். இது ஒரு மினரல் ஏரியா. இந்த அயனு இந்த மாதிரியான மினரல்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. எது ஸ்டேட்மெண்ட் சரியாக கேட்டிருக்காங்க, 1 and 2. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 52, வித் ரெஃபரன்ஸ் டு மாய்ஸ்ட் டிசிடியஸ் ஃபாரஸ்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். மாய்ஸ்ட் டிசிடியஸ்னா என்ன? ஸோ இலையெல்லாம் உதிரும், ஆனால் அது மழை பொழிவு அங்கே தான் இருக்கும், ஒரு மாதிரி ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தாலே நமக்கு தெரியும், மாய்ஸ்ட் டிசிடியஸ்னாலே நமக்கு தெரியும் கண்டிப்பாக அங்கே ரெயின்ஃபால் இருக்கும். ஆனுவலி ரெயின்ஃபால் ஆன்றது 100 to 200 வரைக்கும். கரெக்டு. The trees in this forest completely shed their leaves in the beginning of the dry season. Dry seasonல தன்னுடைய இலைகளை கம்ப்ளீட்டா உதிர்க்கிறது மாய்ஸ்ட் டிசிடிஸ்ல வராது, ட்ரை டிசிடிஸ்ல தான் வரும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. மாய்ஸ்ட் கிடையாது, இங்கே ட்ரை. இம்பார்ட்டன்ட் ட்ரீ ஸ்பீஷியஸ் ஆஃப் திஸ் ஃபாரஸ்ட் இன்க்ளூட் த ஷிஷம் அண்ட் சாண்டல்வுட்ன்றாங்க. ஷிஷம் அண்ட் சாண்டல்வுட் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட் தான். ஸோ இம்பார்ட்டன்ட் ட்ரீ ஸ்பீஷிஸ்னா என்னன்னு பார்க்குறோம், ஆம்லாவை சொல்லலாம், டீக்கு சொல்லலாம், சாண்டல்வுட் இதெல்லாமே இந்த இடத்துல இருக்கக்கூடியது. இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. திஸ் ஃபாரஸ்ட் ஆர் பிரைமரிலி ஃபவுண்ட் இன் த ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான் அண்ட் குஜராத் சொல்றாங்க. ஈஸ்டர்ன் பார்ட்ஸா, ஈஸ்டர்ன் பார்ட்ஸ்ல எங்க ராஜஸ்தான் குஜராத்தில் வரும். ஸோ ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் அப்படிங்கிறது அசாம் மாதிரியான இடங்கள்ல தான் வரும். அசாம் இந்த மாதிரியான ரேஞ்சில் தான் இருக்கும். தவிர்த்து இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஸோ எத்தனை ஸ்டேட்மெண்ட் சரின்னு கேட்டிருக்காங்க, 1 and 3. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 54, வித் ரெஃபரன்ஸ் டு டீக் ட்ரீஸ். டீக் ட்ரீஸை பற்றி கேட்டிருக்காங்க. மேலே தான் பார்த்தோம், டீக் எதில் வரும், மாய்ஸ்ட் டிசிடியஸ்ல வரும். It is a deciduous hardwood tree known for its durability and high oil content. Correct. It is primarily found in moist deciduous forest in India. மேலே பார்த்தோம் இல்லையா, அதே தான் ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. moist deciduous தான் கரெக்ட். The felling and transportation of teak is completely banned in India. கம்ப்ளீட்லி பேண்ட் கிடையாது, ஏன்னா நம்ம டீக் மரம், டீக்னா என்ன, தேக்கு தானே. தேக்கு மரங்களை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிக்கிறோமா, இல்லை கிடையாது. ஸ்ட்ரிக்டாக அந்த மரங்களை ரெகுலேட் பண்ணியிருக்கோம். ரெகுலேட் பண்ணுறதுக்கும் பேன் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ரெகுலேட்னா என்ன, பேன்னா என்ன, சுத்தமாக அதை நம்ம டிரான்ஸ்போர்ட்டே பண்ண முடியாது. ரெகுலேட்னா என்ன, பர்மிஷன் வாங்கி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஸோ எது சரின்னு கேட்டிருக்காங்க, 1 and 2. ஒன்லி 2. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 55, ஷோலா ஃபாரஸ்ட். ஷோலா ஃபாரஸ்ட் a type of mountain forest are found in which of the following hills? இந்த ஷோலா ஃபாரஸ்ட்னா என்ன?
ஷோலா ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ஒரு மொசைக் எப்படி இருக்கும்? நீங்க தூரத்துல ஒரு மலையை பாக்குறீங்க, ஒரு மழைக்காலங்கள்ல ஒரு பச்சை பசேல்னு ஒரு புல்வெளி போத்தன மாதிரி இருக்கு இல்லையா, அதான் வந்து மொசைக் ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க. இது ஷோலா ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க. இந்த ஷோலா ஃபாரஸ்ட் ஆனது பெரும்பாலும் இல்ல, அதிகமா வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்ல தான் வந்து இருக்கும். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சாலே போதும், நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ மூணுமே நீலகிரி, ஆனைமலை, பழனி ஹில்ஸ், இது மூணுமே வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் வரும். இந்த பறை ஹில்ஸ் மட்டும் வராது. இது எங்க வரும்? அசாம்ல இருக்கும். அசாம்ல இந்த அசாம் மிசோரம் பகுதியில இந்த காரோ காசி ஜெயந்தியா, ஸோ இந்த இடத்துல பறை ஹில்ஸ் வரும். அதனால இது தவறு. ஸோ 3 தான் கரெக்ட். 1 2 4 ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். क्वेश्चन நம்பர் 56 with reference to western ghats of India consider the following statementறாங்க. வெஸ்டர்ன் காட்ஸ் குறித்து கீழே ஸ்டேட்மெண்ட் எது சரின்னு கேட்டிருக்காங்க. The statement 1, the western slope of western ghats are covered with denser forest compared to eastern slope. ஸோ இதுதான் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ். தமிழ்நாட்டில் இதுதான் வெஸ்டர்ன் காட்ஸ்னு வச்சுங்களேன். ஸோ இந்த பகுதி மட்டுமே விண்ட்வார்ட் சைடாக இருக்கும், இது லீவார்ட் சைடாக இருக்கும். விண்ட்வார்ட் சைடில் தான் வந்து மழை பொழிவு இருக்கும். ஸோ அதில் க்ரீனரியாக இருக்கும். இந்த சைடில் வந்து ட்ரையாக இருக்கும். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் ஆனது வெஸ்டர்ன் காட்ஸ் தான் டென்சராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வெஸ்டர்ன் ஸ்லோப் ஆனது டென்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட்டு சரி. ஈஸ்டர்ன் சைடு காட்டிலும் வெஸ்டர்ன் சைடு டென்ஸாக இருக்கும் ஃபாரஸ்ட். கரெக்ட். த வெஸ்டர்ன் ஸ்லோப் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் ஹேவ் ரிச் சாயில் ஃபெர்டிலிட்டி டியூ டு த அக்குமுலேஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் ஓவர் டைம்ன்றாங்க. இந்த இடத்துல அதிகப்படியான மரங்கள் இருக்கிறதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய சாயில் தான்றாங்க. இது தவறு. அங்கே இருக்கக்கூடிய சாயில்னால கிடையாது, அதிகப்படியான மழை பொழிவுனால. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். क्वेश्चन நம்பர் 57 with reference to soil management consider the following practices. கீழே கூடிய பிராக்டிஸ்ல எது வந்து சாயிலோட அல்கலினிட்டியை வந்து குறைக்கும்ன்றாங்க. ரெடியூசிங். அல்கலினிட்டினா என்ன நமக்கு தெரியும். 0ல இருந்து 7 வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா அதை அசிடிக்னு சொல்லுவோம். 7க்கு மேலே போச்சுன்னா அதை அல்கலைன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இந்த அல்கலைன் அப்படிங்கிறது இந்த ரீஜனில் வரக்கூடும். ஆல்கலைன்னா என்ன? காரத்தன்மை அதோட இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ஜிப்சன் அதிகமாக சேர்க்கறதுனால அதோடைய அல்கலினிட்டி வந்து குறையுமா? குறையாது. அடிஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர்னா என்ன? இந்த இலை தழை இதெல்லாம் பொருட்கள்லாம் சேர்க்கறதுனால குறையுமானா குறையும். லைமிங் ஆஃப் சாயில் அப்படி தவறு. என்ஷூரிங் குட் ட்ரைனேஜ், அதிகப்படியான நீர் வந்து அது மூலம் கலந்து போகும்போது அங்குடைய காரத்தன்மை குறையும்னா குறையும். ஆப்ஷன் 2 and 4 is the right answer. Only 2. Option B. Question number 58 with reference to alluvial soils in India. Alluvial soil பத்தி கேட்டிருக்காங்க. Most widely spread soils in India. அதிகப்படியா பறந்திருக்கக்கூடியது alluvial soil தான். கரெக்ட். alluvial soil as a whole are very fertile கேக்குறாங்க. அதிக வளமையான மண் அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்ட் தான். alluvial soilனா என்ன? வண்டல் மண் தான். அதுதான் சொல்றாங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். The soils contain adequate proportion of potash, phosphoric acid and lime. கரெக்ட். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஸோ ஆப்ஷன் D is the right answer. Question number 59. Consider the following statement. Laterite soils are poor in moist of the plant nutrients. Laterite soil என்ன? அதாவது அதிகப்படியாக எங்கெல்லாம் வந்து மழை பொழிவு இருக்குமோ அந்த இடத்துல லேட்டர் சாயில் இருக்கும். லேட்டரைட் சாயில்னா என்ன? அதிகப்படியாக மழை பொழிவுனால அங்கே இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். அதை தான் வந்து லேட்டரைட் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குன்றாங்க. கரெக்ட். லேட்டரைட் சாயில் ஆர் ஃபார்ம்ட் அண்டர் த கண்டிஷன் ஆஃப் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ரெயின்ஃபால். முன்னாடி சொன்னது தான் அதிகமான மழை பொழிவு இருக்கும். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரிதான். சரிங்களா? ஸோ போத் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரிகார்ட் ஆஃப் சாயில் டிகிரேடேஷன். மண்ணுடைய அந்த தன்மை குறையதுக்கு காரணம் என்ன பார்க்குறாங்க? இன்டென்சிவ் ஃபார்மிங் ப்ராக்டிசஸ் லைக் எக்ஸசிவ் இரிகேஷன் கேன் டர்ன் ரிச் ஃபெர்டைல் அலுவியல் சாயில் இன்டு சைலன் சாயில். அதாவது அதிகப்படியாக நம்ம விவசாயம் பண்ணுறதுனால நம்ம தண்ணியை வந்து அதிகமாக கொடுக்குறதுனால அது இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் வந்து தீர்ந்து போகுது. அது சத்துக்கள் இந்த தண்ணி நம்ம அதிகமாக கொடுக்குறதால என்ன ஆகும்? தண்ணி சீக்கிரமாக வந்து எவப்ரேட் ஆகிட்டு தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த சால்ட் எல்லாம் நிலத்தில் வந்து படியும். அதனால மண்ணுடைய அந்த உப்புத்தன்மை வந்து அதிகமாகுன்றாங்க. கரெக்ட் தானே? இது கரெக்ட். த எக்ஸசிவ் இரிகேஷன் காசஸ் த வாட்டர் டேபிள் டு ரைஸ் பிரிங்கிங் சால்ட் டு சர்ஃபேஸ் த்ரூ த கேபிலரி ஆக்ஷன் அண்ட் லீடிங் டு சாயில் சலினேஷன். முன்னாடி சொல்றதான் கிரவுண்ட் வாட்டர்லேருந்து நம்ம அதிகப்படியான நீரை வெளியேற்றும் பொழுது அது நிலத்தில் அதிகப்படியான உப்புத்தன்மை அதிகப்படுத்துன்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரி கரெக்ட் தான். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரி. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸில் நம்ம ஒரு 10 கொஸ்டின் பார்த்துருப்போம். இந்த 10 கொஸ்டின் உங்களுக்கு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.